எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை, சூரிய பகவானுக்குரிய நாள். இன்றைக்கி வந்து ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா சூரியனுக்கு ஒரு நமஸ்காரம், தினமும் ஒரு நமஸ்காரம் சூரியனுக்கு போட்டுருங்க. நான் எப்பொழுதும் சொல்கிறது தான். இன்றைக்கி அவருக்குரிய தானியம் வந்து கோதுமை. அதனால் நீங்கள் இன்றைக்கி வந்து சிவன் கோயிலில் சூரிய பகவான் இருப்பார். அவருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவரை நீங்கள் டெய்லியுமே பண்ணுங்கள். இன்றைக்கி பண்ணுங்கள். ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் பண்ணுங்கள். ஓகேங்க. இதெல்லாம் ஆடி பண்டிகை சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். 11/8/2024 ஞாயிற்றுக்கிழமை, ஆகஸ்ட் மாதம், குரோதி வருடம் ஆடி மாதம் 26ஆம் நாள். இன்றைக்கு வந்து சப்தமி திதி. வந்து சப்தமி திதி காலையில் 10 வரைக்கும் இருக்குது. சுவாதி நட்சத்திரம், தியாஜிதம், சித்த யோகம். நயினார் கோவில் ஸ்ரீ சவுந்தரநாயகி மஞ்சள் நீராட்டு விழா, இருக்கன்குடி மாரியம்மன் புறப்பாடு, சேரமான் பெருமான் நாயனார் பூஜை. இன்றைக்கு வந்து சந்திராஷ்டமம் வந்து பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம். ராகு காலம் 4:30 to 6. 4:30 to 6னாவே நம்ம வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ராகுகால பூஜை பண்ணுறதும் துர்க்கைக்கு உரிய நேரம். நீங்கள் வந்து எப்பொழுதுமே நம்ம ராகுகால பூஜை பண்ணுறது வழக்கம். அதையும் நீங்கள் செய்யுங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும், வெள்ளிக்கிழமை 10 to 12, ஞாயிற்றுக்கிழமை 4:30 to 6. ராகுகாலம் 4:30 to 6, குளிகன் 3 to 4:30, யமகண்டம் 12 to 1:30. நல்ல நேரம் என்கின்ற சுபகாரம் 7:45 to 8:45, மாலை 3:45 to 4:15. மருத்துவ குறிப்பு: உலர்ந்த ரோஜா இதழ்களை நீரில் ஊற வைத்து சாப்பிட்டு வந்தால் வயிற்று வலி, வயிற்றுப்புண் எல்லாமே நீங்கும். அதுவும் பன்னீர் ரோஜா ஊறி சாப்பிட்டோன்னா ரொம்ப 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 நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து கௌரி நல்ல நேரம் காலை 1:45 to 2:45, இரவு 1:30 to 2:30. இன்றைய ராசி பலன்கள்: மேஷம் உயர்வு, ரிஷபம் சினம், மிதுனம் அன்பு, கடகம் போட்டி, சிம்மம் ஜெயம், கன்னி நன்று, துலாம் பகை, விருச்சிகம் இன்பம், தனுசு திடம், மகரம் பெருமை, கும்பம் மகிழ்ச்சி, மீனம் விவேகம். நாளைய விசேஷங்கள்: 12ஆம் தேதி அஷ்டமி திதி. அஷ்டமினாவே காலபைரவருக்கு உரிய ஒரு நாள். தேய்பிரை அஷ்டமி, வளர்பிரை அஷ்டமி. அதில் தேய்பிரை அஷ்டமி தான் ரொம்ப சிறப்பு காலபைரவருக்கு. கருவேப்பிள்ளையை துவையல் அரைத்து சாப்பிட்டால், துவையல் அரைத்து கீரை, பூசணிக்காய் இவைகள் உட்கொள்வதினால் முடி நரைக்கிறது இதாகுமா ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்றைக்கி நாம் வந்து இன்னொன்று வந்து ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதம் வந்து வரலட்சுமி விரதம். வரலட்சுமி விரதத்தை பற்றி வந்து இந்த ஆடி மாத கடைசியில் வந்து வரலட்சுமி விரதம் வருது. வருகின்ற வெள்ளிக்கிழமை வந்து வரலட்சுமி விரதம். ஒவ்வொருத்தர் வந்து இது வந்து சுமங்கலி நோன்பு. ஒருத்தர் வந்து காரடையான் நோன்பு எடுத்துக்குவாங்க, ஒருத்தர் வந்து திருவாதிரை எடுத்துக்குவாங்க, ஒருத்தர் வந்து வரலட்சுமி விரதம் எடுத்துக்குவாங்க. அவங்க வீட்டில் என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அதைப்படி நீங்கள் செய்யுங்க. வரலட்சுமி விரதம் வந்து ரொம்ப விசேஷமானது. சுமங்கலி பூஜை விரதம் அன்றைக்கே விஷ்ணுபதி புண்ணிய காலம். அதாவது தமிழ் மாதங்கள் வந்து 30 நாள் தான் கணக்கு போடுவாங்க பஞ்சாங்கத்தில். ஆவணி 1ஆம் தேதி வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம். வருஷத்தில் 4 தடவை வரும். அது விஷ்ணுபதி புண்ணிய காலம். அன்றே இரவு வந்துடுது விஷ்ணுபதி புண்ணிய காலம். வரலட்சுமி விரதம் வந்து இருக்கிறவங்க இருங்க. முதல் நாளே வீட்டை எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டு அம்மனை வெளியில் வாசப்படி நிறை குடைத்து மேலேருந்து அம்மனை வைத்து நாம் வந்து கற்பூர தூபரணம் காட்டி அன்றைக்கி மாவிளை தோரணம் கட்டுங்க. வெற்றிலை, அம்மனுக்கு உகந்த பூக்கள், உங்களால் என்ன முடியுதோ பழங்கள் எல்லாம் வச்சு சாருமதின்ற அந்த கதை இருக்கும், அதை படித்து நீங்கள் வந்து வரலட்சுமி விரதம் செய்கிறவங்க நீங்கள் கட்டாயம் செய்யுங்க. அனைவருக்கும் வரலட்சுமி விரத தின நல்வாழ்த்துக்கள். இது வந்து ஒரு சுமங்கலி நோன்பு. இது வந்து அவங்கவுங்க வீட்டில்
என்னென்ன கொண்டாடுவாங்களோ அவங்க மூதாதையர்கள் தாத்தா பாட்டியெல்லாம் அவங்க அதை செய்வாங்க. கட்டாயம் இதில் நீங்கள் அன்னைக்கு கோவிலெல்லாம் பூஜை நடக்கும். அம்மனை வழிபடுங்க. உங்களால் முடிந்த சுமங்கலி பெண்களுக்கு வந்து உங்களால் ஒரு மஞ்சள் தயிர், ஒரு குங்குமம், ஒரு வாழைப்பழம், ஏதோ ஒரு இது வந்து வச்சு கொடுங்க. கண்ணாடி வளையல் அது கூட வேணாம், ஒரு பூ கூட வச்சு நீங்கள் கொடுங்க. ரொம்ப 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 சிறப்பான ஒரு நல்ல ஒரு நாள், அம்மனுக்குரிய நாள். நாம் வந்து வேல்மாறல் படிச்சிட்ருக்குறோம். இன்றைக்கு வந்து அபிராமி அந்தாதி. அபிராமி அந்தாதியை வந்து வேல்மாறல் வந்து 20 படிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், 30 படிச்சிருக்கோன்னு 30 படிச்சிருக்கோம். இன்றைக்கி வந்து இன்றைக்கி ஒரு 10 பாட்டு பார்க்கலாம். பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தலரும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துபுகன் வேலனே. திருத்தணியில் தருக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகர் ஆகும் சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கியலும் அறத்தை நிலை காணும் அறுத்த நெறி உருக்கியலும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே. தளத்தில் உள கணத்தொகுதி கழிப்பின் உணவளைப்பதி என மலர்கமல கரத்தின் முனை விதிர்கவலை வாகும் துதித்த அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஓர் துணையாகும் சினத்து அவனர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்தெயிறு கடித்து விழித்து அலற மோதும் பணக்கை முக படக்கரர மதத்தவள கஜக்கடவுள் பதத்து இடும் நிலக்களத்து முளை தெரிக்க வரம் ஆகும் தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஓர் வளத்தும் இரு முரத்தும் அருகு அடுத்து இரவு பகுற்றுணையது ஆகும் சுடற்பருதி ஒளிப்ப நில ஒழுக்குமதி ஒளிப்ப அலை வடை அடக்குதல ஒளிப்ப ஒளி பிரபை வீசும். இது வந்து 42 பாடல்கள் படிச்சிருக்கோம். தினமுமே வேல்மாறல் பாராயணம் பண்ணுங்கள். ரொம்ப 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 நல்லது. அதாவது இது வந்து அபிராமி அந்தாதி நிறைய ரொம்ப இருக்குங்க. பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே கரை கண்டவனுக்கு மூத்தவளே என்று மூவா முகுந்தர் கிளையவளே மாத்தவளே உனையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே. மறுபடியும் வந்திப்பதேன்னு அந்த லாஸ்ட்டு இதிலேருந்து ஆரம்பிக்கும். அதுதான் அபிராமி அந்தாதிங்கிறது. அபிராமி அந்தாதியை வந்து எப்பொழுதும் நின் நினைவு எந்நாளும் நின் தொண்டு தப்பாது நின்ற சுப்பிரமணிய பட்டர் காரிருள் நாளை கணக்கில் எடுக்காமல் முழுமதி நாளென்று மொழிந்தார் என்பதினால் மரணதண்டனை மன்னர் விதித்தபடி கொடூரர்கள் இவரை கொலைக்களம் கொண்டு செல்ல அபிராமி உன்மீது அந்தாதி அவர் பாட காதணியை கழற்றி அம்மா வான்வெளியில் வீசியதால் முழுநிலவாய் அது முகிழ்ந்திட்ட விந்தையிலே கதிகலங்கி போனார்கள் கண்டோர் யாவருமே. சரபோஜி மன்னருக்கு தவறு புரியும்படி தக்க பதிலளித்தாய் அபிராமி அந்தாதியை ஆங்கிலத்தில் வரைந்திடவே அடியார்கள் எங்களுக்கு அம்மா வரமளித்தாய் ஆனந்தத்தில் நாங்கள் அகமெல்லாம் நிறைவானோம். தென்காசி தங்கப்பாண்டியன். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து அபிராமி அந்தாதி தினமும் ஒரு பாடல் அம்மன் மேலே எதுனாலும் சரி விஷ்ணு சகஸ்ரநாமம் அபிராமி அந்தாதி எதுனாலும் தினமும் ஒரு பாடல் வந்து பாடினீங்கன்னா அவ்வளோ ஒரு சிறப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு நம்ம என்ன ஒன்று அதாவது ஆதித்ய ஹிருதய பாராயணம் சூரிய நமஸ்காரம் 4:30 to 6 வந்து துர்க்கை வழிபாடு. இன்றைக்கி வர வெள்ளிக்கிழமை வந்து வரலட்சுமி விரதம். நீங்கள் இன்றைக்கி சுமங்கலி விரதம் கலந்துக்கிறவங்க கலந்துக்குங்க. நீங்கள் செய்கிறவங்க செய்ய, அப்படி இல்லைன்னா அம்மன் கோவிலில் போய் அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு சிவன் கோயில் எந்த கோவிலாக இருந்தாலும் சரி உங்களால் முடிந்த சுமங்கலிகளுக்கு
ஒரு தாம்பூலம் தலைக்காப்பில் வச்சு இது பண்ணுங்கள். மாவிலை தோரணம் இதெல்லாம் இது பண்ணுங்கள். வெற்றிலை பாக்கு கட்டாயம் முக்கியம். உங்களால் முடிந்ததை நீங்கள் வந்து பழங்கள் இது வாங்கி எழுதுங்க. அபிராமி அந்தாதி என்னும் அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதி 96 வகை பிரபந்தங்களுள் ஒன்றாக விளங்குகிறது. ஆனால் இதில் 100 பாட்டு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதி. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவை பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இன்றைக்கி வந்து ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமாய் வானந்தமான வடிவுடையாள் மறை நான்கினுக்கும் தானந்தமான சரணார விந்தம் தவள நிறக் கானந்தம் ஆடரங்காம் எம்பிரான் முடி கண்ணியதே. அதனால் அவ்வளவு ஒரு சிறப்பானது. நீங்கள் டெய்லியும் நீங்கள் படிங்க. ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதே மாதிரி தலவிருஷம் ஒவ்வொரு கோவில்லையுமே ஒரு தலவிருஷம் இருக்கும். திருப்பதி என்னோடய தலவிருஷம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். செண்பக மரம் அங்கேயே இருக்குது. அந்த லட்டு கவுண்டர்கிட்ட உள்ளே இருக்கும், நிறைய இருக்கும். அதே மாதிரி நாகலிங்க பூ மரமும் அங்கே நிறைய இருக்கும். ஓகே, அடுத்த வீடியோ.